எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெனி. வெல்கம் டு ஜெனிஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. மைசூர் பாக் எப்படி பண்ணலாம் நம்ம பார்க்கலாம். நான் அதுக்கு அரை கப்பு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். 1/4 கேஜி கடலை மாவு எடுத்தீங்கன்னு சொன்னால் 1 கேஜி சீனி, 1.25 கேஜி நெய் வேணும். இந்த 3 தான் அதோட ப்ரொப்போர்ஷன். இந்த அரை கப் கடலை மாவு கூட 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் மில்க் பவுடர் சேர்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் இது நல்லா ஃப்ளேவர்டாக, அதே நேரத்தில் நல்லா க்ரீமியாக இருக்கும். அதனால் நம்ம இதை சேர்த்துக்கிறோம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் விட்டுருங்க. அதே அரை கப் நெய்யை விட்டு நான் இதை நல்லா ஈவனாக கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இந்த நெய்யிலையே இந்த கடலை மாவையும் இந்த பால் மாவையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். கட்டி இல்லாமல் இதை எடுத்துக்கோங்க. நீங்கள் உங்களுக்கு வேணும்னா கை வச்சு கூட நீங்கள் பிசையலாம். கட்டி இல்லாமல் இதை நீங்கள் பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. ஏன்னா நம்ம திருப்பி இதை இதில் மிக்ஸ் பண்ணும்போது கட்டி இல்லாமல் இருந்தால் நமக்கு ஈஸியாக இருக்கும். இது நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கடலை மாவு ஈவனாக நல்லா க்ரீமியாக மிக்ஸ் ஆகிருக்கு. அதாவது நீங்கள் 1/4 கேஜி எடுத்தீங்கன்னு சொன்னால் ஒரு 100 கிராம்ஸ் நமக்கு பால் மாவு வேணும். இது ஆப்ஷனல் தான். நல்ல ஃப்ளேவர்டாக, அதே நேரத்தில் சாஃப்டாக நமக்கு இந்த மைசூர் பாக் வர்றதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இது அப்படியே சைடில் வச்சுட்டு நம்ம இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மைசூர் பாக் செய்கிறதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய கடாயை எடுத்துக்கோங்க. அப்போ நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி எடுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம கடலை மாவு எடுத்த அதே அரை கப்புக்கு நான் 4 கப்பு சீனி எடுத்துருக்கிறேன். அதை இதில் நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதில் நான் இப்போது அரை கப் தண்ணி விட்டு இந்த சீனியை நான் நல்லா கரைச்சி ஒரு பாகு பதத்துக்கு கொண்டு வர போகிறேன். கம்பி பாகுலாம் வேண்டாம். ஓரளவுக்கு நமக்கு எல்லாமே கரைஞ்சி ஈவனாக மிக்ஸ் ஆகிற ஸ்டேஜுக்கு நம்ம கொண்டு வருவோம். சீனி நல்லா கரைஞ்சி நமக்கு ஒரு பாகு ஸ்டேஜுக்கு வரும். மைசூர் பாக்குனாலே நம்ம ரொம்ப நேரம் கிண்டிகிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 1/2 மணி நேரம் கைவிடாமல் கிண்டணும். இப்போ நம்ம சீனி எல்லாமே நல்லா கரைஞ்சிருச்சு. உங்களுக்கே தெரியும் பார்த்தா. இந்த ஸ்டேஜில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற கடலை மாவை இதில் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு நம்ம 4 கப் சீனி சேர்த்து கரைச்சிருக்கோம். இப்போது இதை நம்ம இதில் ஆட் பண்ணிட்டோம். இதை நல்லா இந்த சீனியில் மிக்ஸ் பண்ணி விடலாம். ஈவனாக இது மிக்ஸ் ஆகும். டீயை ஓரளவுக்கு மிதமானதிலே வச்சு நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. இந்த மாதிரி நீங்கள் கைவிடாமல் கிளறிட்டே இருங்க. நம்ம இடையில கொஞ்சம் கட்டியாகிற ஸ்டேஜில் அடுத்த அரை கப்பு நெய் விடணும். இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம நெய் விட்டு விட்டு இதை கிளறிட்டே வரணும். இப்போ நான் 2வது கப் நெய் விடுறேன். நல்லா ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம். 1/4 கேஜி கடலை மாவுக்கு 1.25 கேஜி நெய், 1 கேஜி சீனி. இதுதான் இதோடைய ப்ரப்போர்ஷன். நமக்கு நல்லா டேஸ்ட்டாக மைசூர் பாக் வர்றதுக்கு. இப்போ நான் இதில் 2 கப் விட்டுருக்கேன். இன்னும் நமக்கு 3 கப் பாக்கி இருக்குது. இந்த மாதிரி நம்ம நெய்யை மிக்ஸ் பண்ணி நம்ம அடிஷ்னலாக நெய் சேர்த்துக்கணும். தீயை மிதமானதாக வச்சு கண்டினியூஸாக நீங்கள் கிளறி விட்டுட்டே இருங்க. நமக்கு பார்த்தாலே தெரியும் கிராஜுவலாக அந்த நெய் அப்படியே அந்த கடலை மாவோடு சேர்ந்து ஈவனாக குக் ஆகிறது நமக்கு தெரியும். இதுக்கப்புறமா அடுத்த கப் நெய் விடலாம். நம்ம இப்போ 3வது கப்பு நம்ம சேர்த்துட்டோம். இதையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். நீங்கள் கை விடாமல் கொஞ்சம் கிளறிட்டே இருக்கணும். இப்போ நமக்கு அது சீக்கிரமாக நல்லா மிக்ஸ் ஆகும். உண்மையிலே இந்த மைசூர் பாக் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த நெய் பிடிக்கல அப்படின்னு சொல்கிறவங்க பாதி நெய்யும் பாதி எண்ணெயும் கூட யூஸ் பண்ணலாம்.
அதாவது குக்கிங் ஆயில் ஏதாவது யூஸ் பண்ணலாம் நீங்கள். அது கூட பாதி நெய். இந்த மாதிரி நெய் நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆன பிறகு அடுத்த கப் ஆட் பண்ணலாம். இப்போ நம்ம 3 ஆட் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக 5 ஆட் பண்ணணும். 4வதையும் நம்ம ஆட் பண்ணிடுவோம். 4வது கப்பு நான் சேர்த்துக்கிட்டேன். இதையும் நம்ம ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடலாம். நமக்கு பார்த்தா தெரியும் நல்லா கட்டியாக வர ஆரம்பிக்குது. நல்லா திரண்டு அழகாக வந்துடும் இந்த 4வது விட்ட உடனேயே. மாதிரி இப்படி சேர்ந்து வரும். அதே நேரத்தில் நீங்கள் இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கையில் ஒட்டாமல் நமக்கு இப்படி தனியாக திரண்டு வந்துடும். அப்படின்னா ஆல்மோஸ்ட் நம்மளுடைய மைசூர் பாக் வந்து ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 5வது கப்பாக அதே அரை கப்பில் இருக்கிற 5வது போர்ஷன் அதை வந்து நம்ம இதில் சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஸ்டவ் ஆஃப் பண்ண பிறகு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நம்ம மைசூர் பாக்கு ரெடி ஆயிடுச்சு. இது நமக்கு ஈவனாக மிக்ஸ் ஆன உடனே நம்ம தனியாக ட்ரேயில் ஊற்றி வச்சிட்டோன்னு சொன்னால் நம்மளுடைய மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இது கொஞ்சம் கிளறதுக்கு ஹார்டாக இருக்கும். அதனால் நீங்கள் கொஞ்சம் வேகமாக இதை கிளறி விடுங்க. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்ட உடனே நெய் எல்லாமே அப்படியே அந்த மாவோடு சேர்ந்து நமக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டேஜ் கிடைக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு ட்ரேயில் இதை மாற்றிடலாம். இந்த மாதிரி ட்ரேக்கு நீங்கள் மாற்றிட்டு ஈவனாக நீங்கள் வந்து அழுத்தி விட்டுட்டீங்கன்னு சொன்னால் அரை மணி நேரத்தில் நமக்கு வந்து மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். இந்த ட்ரேயில் நம்ம அப்படியே ஒரு அரை மணி நேரம் விட்டுற போகிறோம். அரை மணி நேரம் கழித்து நமக்கு வந்து மைசூர் பாக் வரும். இது நல்லா ஆறின பிறகு நம்ம கட் பண்ணி எடுக்கலாம். நம்ம இப்போது பண்ண இந்த 100 கிராம் கடலை மாவில் வந்து நியர்லி 1 kg நமக்கு கிடைக்கும். இப்போ நம்ம மைசூர் பாக் எப்படி செய்யலான்னு பார்த்தோம். நீங்கள் சரியான அளவில் வந்து தேவையான பொருட்களை எடுத்து நீங்கள் இதை ட்ரை பண்ணிங்கன்னு சொன்னால் ரொம்பவே சரியாக வரும். அதாவது 1 கப் கடலை மாவுக்கு 4 கப் சீனி, 5 கப் நெய். இதுதான் இதோட ப்ரொப்போர்ஷன். உங்களுக்கு சீனி வேணும்னா கொஞ்சம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி நெய் கூட நீங்கள் லாஸ்ட்டில் சேர்க்கும் போது ஒரு அரை கப்பை குறைச்சிக்கலாம். அது உங்களுடைய விருப்பம். கடைசியில் அது நமக்கு ரொம்பவே டேஸ்டான மைசூர் பாக்காக கிடைக்கும். இந்த பண்டிகை நாட்களில் நம்ம வந்து ஸ்வீட்ஸ் வந்து வீட்டில் எல்லாருமே ட்ரை பண்ணுவோம். நீங்களும் இந்த ஈஸியான மைசூர் பாக் ரெசிப்பியை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் இந்த எளிமையான ரெசிப்பியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம்.